ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய சாம்சங் மொபைலில் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை எப்படி ஹைட் பண்ணுறது, ஹைட் பண்ண அப்ளிகேஷனை ஹைட்லேயே வச்சுக்கிட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஹைட் பண்ண அப்ளிகேஷனை எப்படி அன்ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய சாம்சங் மொபைல்ல ஹோம் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகக்கூடிய அப்ளிகேஷன்லாம் பாருங்க. இதுல இந்த குரோம் பிரவுசரை நான் இப்ப ஹைட் பண்ண போறேன். அதுக்கு உங்க மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் இருக்கும். ஹோம் ஸ்கிரீனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஹைட் ஆப்ஸ் ஆன் ஹோம் ஸ்கிரீன் வருது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சாம்சங் மொபைலுக்குள்ளே இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி குரோம் ப்ரௌசரை மட்டும் நான் ஹைட் பண்ண போகிறேன். ஸோ குரோம் ப்ரௌசரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே மேலே வந்துருச்சு பாருங்க. மேலே ஹிடன் ஆப்ஸ் டிஸ்பிளே ஆகுது. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ டோட்டலா ஹோம் ஸ்கிரீன் பாருங்க. இந்த ஹோம் ஸ்கிரீன்ல முதல்ல குரோம் பிரவுசர் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருந்தது. இப்போ அது டிஸ்ப்ளே ஆகல. ஸோ ஹைட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ ஹைடுலயே இருக்கட்டும். ஆனால் ஹைடில் இருந்துட்டு அந்த அப்ளிகேஷனை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ரெண்டு மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ஹோம் ஸ்கிரீனுக்குள்ள நீங்க எல்லா அப்ளிகேஷனுமே ஹோம் ஸ்கிரீன்லயே வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு மெத்தட்ல நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொன்னு கீழ இருந்து மேல ஸ்வைப் பண்ணி டிராயர்ல வச்சு அது மூலமா நீங்க எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து எப்படி பார்க்கிறது, இந்த ரெண்டு மெத்தட்ல எப்படி பார்க்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னுடைய மொபைல்ல எல்லா அப்ளிகேஷனுமே ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கு. ஓகேங்களா? அதனால நான் மொபைல்ல கீழ இருந்து மேல ஸ்வைப் பண்றேன். பாருங்க, சர்ச் அப்படிங்கிறது டிஸ்ப்ளே ஆகுது. இதுல இப்ப நீங்க ஹைட் பண்ண அந்த அப்ளிகேஷனோட நேமை நீங்க டைப் பண்ணுங்க. நான் குரோம் ஹைட் பண்ணிருக்கேன். ஸோ குரோம்னு சொல்லி டைப் பண்றேன். பாருங்க, மேல ஆப்ஸ் அப்படின்ட்டு அதுக்கு கீழே குரோம் ஆப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டிஸ்ப்ளே ஆகுது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணோன்னே அந்த அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகுது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கு. ஸோ ஓப்பன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்க யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல்ல ஹைட்ல தான் இருக்கும், வெளியே இருக்காது. இப்போ உங்களுடைய மொபைல்ல நீங்க டிராயர் மோட்ல வச்சிருந்தீங்கன்னா எப்படி அதை ஓபன் பண்றதுங்கிறத பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த சாம்சங் மொபைல்ல ஹோம் ஸ்கிரீன்ல எந்த அப்ளிகேஷனுமே இல்ல. இது பாத்தீங்கன்னாவே தெரியும். டிராயர் மோட்ல நீங்க வச்சிட்டீங்கன்னா கீழ இருந்து மேல ஸ்வைப் பண்ணீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுமே டிஸ்ப்ளே ஆகும். அந்த அப்ளிகேஷனுக்கு கீழே பாத்தீங்கன்னா சர்ச்ங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். இந்த சர்ச்ல நீங்க குரோம்னு டைப் பண்ணுங்க. சேம் நம்ம இதுக்கு முன்னால பார்த்த மாதிரி அந்த குரோம் டிஸ்ப்ளே ஆகும். அதுல அந்த ஆப் இன்ஃபர்மேஷன்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஓப்பன்ங்கிறத கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஹைட்லயே தான் இருக்கும். பட் இது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஹைட்ல எல்லாம் வேண்டாம், எனக்கு மறுபடியும் பழைய மாதிரி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி ஹோம் ஸ்கிரீனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி ஹைட் ஆப்ஸ் ஆன் ஹோம் அண்ட் ஆப் ஸ்கிரீன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல மேல ஹிடன் ஆப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த குரோமுக்கு மேல பாருங்க ஒரு சின்ன மைனஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உள்ள போயிடும். உள்ள போனோடனே உடனே கீழே இருக்கிற டன்னுங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்ப வெளியே வந்துட்டு ஹோம் ஸ்கிரீன்ல பாருங்க டிராயர் மோட்ல வச்சிருக்கேன். ஸோ டிராயர் மோட்ல போய் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த குரோம் அப்ளிகேஷன் வெளியே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஹைட் பண்றது, ஹைட் பண்ணி யூஸ் பண்றது அண்ட் அன்ஹைட் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.